எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. இப்போ தனிஷா வயசு 31 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதியில் பின்வருந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா வன்னியர்னு சொல்கிறாங்க, ராசியும் பார்த்தீங்கன்னா விருச்சகம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப வந்து வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க ஒரு டிகிரி படிச்சது சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பிரபலமான ஐடி கம்பெனியில் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக வேலை பார்க்குறாங்களாம்மா. இவங்களுக்கு ஒரு பியூட்டி பார்லர் வைக்கணும்னு தான் ரொம்ப ஆசைன்னு சொல்கிறாங்க. அதனால் வீக்கெண்ட் லீவில் ட்ரைனிங் கோர்ஸ் போயிட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒர்க் இருந்து இவங்களுக்கு நல்ல இன்கம் வந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் நல்ல வசதியான ஃபேமிலி தான்மா. அவங்க கிட்ட கேட்டால் ஒரு பார்லர் வச்சு தர அளவு வசதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொந்த பணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணோம்னு ஃபண்ட்ஸ் சேர்த்து வச்சுருக்காங்களா. அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. அது இருந்து கூட நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் சப்ஸ்கிரைபர் கூட கஸ்டமர்ஸாக கன்வெர்ட் ஆகலாம்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க ரொம்ப திறமையான பொண்ணு தான்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபர்னிச்சர் ஷோரூம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்புறம் ஒரு பாத்திர கடை வச்சுருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. அதை மெயின்டைன் பண்ண முடியல, செல் பண்ணிட்டாங்களா. இதிலிருந்து ஒரு நல்ல இன்கம் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு முதல் திருமணம் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முதல்ல பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அப்புறம் மனசு மாதிரி சேர்ந்துட்டாங்களாமா. அப்புறம் சில வருஷத்தில் இவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் தவறிட்டாங்களாமா. அப்புறம் இவங்க இது ஒரு ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் வந்துட்டு வராங்களா. இப்போ அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணி வரப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போ துணை ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்காங்க, ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை துணை தான் அமையணும்னு சொல்கிறாங்கம்மா. இவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டு எங்கள் பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துட்டு பொண்ணு எதிர்பார்க்குறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாக்கணும்னு நினைக்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க தான் ஓகே சொல்லியிருக்காங்க. வரப்போ துணைக்கும் இது 2ஆம் திருமணம் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவனை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.